1.5 டேபிள் முக்கியமான எல்லாம் ரிலாக்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இப்போ தான் டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சும்மா சிம்பிளாக தான், தோசையோட ஒரு கலவை சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அதை அரைக்கணும், என்ன எப்படி வதக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சட்னிக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா தழை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வரமிளகா. இதில் வந்து புதினா தழை வந்து கம்மியாக இருக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். முதல்ல நம்ம வதக்கிடலாம். இதெல்லாம் இந்த பசிக்கலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த சட்னி கொடுத்தா ரொம்பவே நல்லா பசிக்கும். இந்த பந்தி சட்னி, புதினா சட்னி மாதிரியே தான் இது. அந்த டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நேற்று என் பொண்ணு அவளா ஆன்லைனில் கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு ஃப்ளவர் வேஸ் செய்கிறேன்னு சொல்லி அவளா செஞ்சது. வீட்டில் இருக்க அந்த ஃப்ளார்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு வேஸ் அதில் வச்சுருக்கா. பக்கத்தில் இந்த இதுவுமே அவள் செஞ்சது தான். பேர்டு வந்து நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறையா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாள், பேப்பர் கட்டிங் எல்லாம் பண்ணுவாள். பக்கத்தில் இருக்கிறது என்னோடய டைரி. மந்த்லி வந்து என்னென்ன வாங்குகிறேன், அந்த ஹோம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அதில் தான் எழுதி வைப்பேன். இந்த டைரி ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெயச்சந்திரன் போயிருந்தப்போ நான் வாங்கினேன். அடுத்து நம்ம மத்தியானத்துக்கு வந்து மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். சிம்பிளான மட்டன் குழம்பு. குக்கரில் 1/2 கிலோ மட்டன் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட போகிறேன் நான். நல்லா மட்டன் நல்லா வேகட்டும். நடந்துட்டுருக்கு. கிரைண்டர் ரிப்பேர் ஆனதுனால சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க அவங்க. ஃபுல்லாக கெரோசின் போட்டு அதை க்ளீன் பண்ணனால நான் ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிரைண்டரோட அந்த கல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான வேலை பாருங்கள். இதுன்னு கிடைக்க நீங்கள் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கள். அப்படிதான் அப்படிதான். என் மேல கோவத்தையெல்லாம் கல்லை காட்டுறாராம். சரி, ஓகே, நம்ம சமையலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அரைச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, சீரகம். சோம்போட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், சீரகத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கணும். லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே தக்காளி, நான் சின்ன தக்காளியில் 2 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் நான் போடுறேன். குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காயோட அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டோன்னே ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம் வதங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வெந்துருச்சுன்னு. வதக்குனது ஆறிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 ஸ்பூன் குழம்புத்தூள். அது வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து 1லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு மட்டன் குழம்பு வந்து மண்சட்டியில் செய்யலான்ட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அன்னாசிக்கு, கொஞ்சமாக சோம்பு போட்டும் அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சோம்பு, தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள்,
1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே இந்த மிளகாத்தூள் வந்து கருகிற வாடை வந்துடும், தீஞ்ச வாடை வந்துடும். ஸோ சிம்மில் வச்சு ஒரு வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், தேங்காய், தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணியை ஊற்றிக்கலாம். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மட்டனோட தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எந்த அளவு வேணுமோ, நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே நம்ம வேக வச்சிருக்க மட்டன் எல்லாத்தையுமே இதை சேர்த்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்லேயே 10 நிமிஷம் நல்லா வேகும். வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய பையன், ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்துடுவாங்க. ஒருத்தர் வரையிலனா கூட போய் கதவை தட்டி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க என்டர்டெயின்மெண்ட்டும் இது தான். ஏன்னா எல்லாம் ஒர்க் அப்படின்னு வீட்டிலே இருக்கிற டைமிங்கில் அவங்களுக்கு கிடச்சது சாட்டர்டே சண்டேஸில் நல்லா விளையாடுவாங்க. பாருங்கள் எப்படி 4 அடிக்கிறாருன்னு பாருங்கள். இந்த பால் வாங்குறதுக்குன்னே அவங்க கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்க. புது பாலாக தான் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டெம்ப்பு கூட பாருங்களேன், வுட்டு இல்லை, அதுக்குன்னே பிளாஸ்டிக்கில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு விளையாடுறாங்கன்னா பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு. அங்கே யங் பிளேயர்ஸ்லாம் ஒரு பக்கம் விளையாண்டாலும் இங்கிட்டு அப்பார்ட்மெண்ட்குள்ளே இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாமே, அதாவது கேர்ள்ஸ் எல்லாருமே அங்கே உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க. பால் நிறையா கேட்டாங்க. ஏன்னா பால்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பேப்பரை வந்து அப்படியே பால் மாதிரி செஞ்சு அந்த பாலை வந்து யார் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து போடுறாங்க, 2 டீமாக எடுத்துகிட்டு யார் ஃபஸ்ட்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிறது தான் கேம் போல். ஸோ எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 டீமாக. எப்பயும் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் ஸ்கூலு, ஆன்லைன் கிளாஸ் இப்படியே போயிட்டு மொபைல், டிவி அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வீக்கெண்ட் இப்படி ஓடி ஆடி விளையாடுறது அவங்களுக்கும் நல்லா மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு நான்வெஜ் மீல் ரெடி ஆயிடுச்சு.